ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் ஷவர்மா வந்து நல்ல குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு நல்ல டேஸ்ட்டாக பீஃப் ஷவர்மா எப்படி செய்கிறா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரொட்டியுமே வந்து ஈஸ்ட் எட் பண்ணாமக்கி நல்ல குயிக்காகவே நினச்ச உடனே செய்யக்கூடிய மாதிரி நல்ல சாஃப்டாகவும் இந்த ரொட்டி எப்படி செய்கிறா அப்படின்னு தான் காட்டிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். நாங்கள் இன்றைக்கி ஒரு 18 இல்லாட்டி 20 ஷவர்மா செய்ய போகிறோம். அதுக்கு 400 கிராம் பீஃபை வந்து கொஞ்சமாக மஞ்சளும் சால்ட்டும் போட்டு இந்த பீஃப் அளவுக்கே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை அப்படியே ப்ரெஷர் குக்கரில் ஒரு 30 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி தான் இந்த ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுறேன் எல்லா ரெசிபியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டில் வந்து காட்டும். இப்போ வந்து இங்கால நான் இதில் 4 கப் கோதுமை ஆட் பண்ணுறேன். இந்த கோதுமை வந்து 700 கிராம் இருக்கும். இப்போ இதில் வந்து 1.5 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு இதில் வந்து ஆயில் ஆட் பண்ணணும். ஆயில் வந்து 1 கப் கோதுமைக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணணும். இதில் 4 கப் ஆட் பண்ணிக்க சொல்லி 8 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்து டோ மிக்சரில் தான் இதை நீட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு சும்மா நார்மலாகவுமே இந்த கையால் நீட் பண்ணி எடுக்கவும் மேலும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் ஹாட் வாட்டர் தான் நான் இதில் ஆட் பண்ணி நீட் பண்ணி எடுக்க போகிறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்ல சாஃப்டான டோவாக இதை நீட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் கையால் நீட் பண்ணுற அப்படின்னால் ஃபஸ்ட்டுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணக்குள்ளக்கே ஸ்பூனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது ஆறுனதுக்கு அப்புறமா கையால் நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டாயம் நீங்கள் இந்த ரொட்டி செஞ்சு ஷவர்மா செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். 700 கிராம் கோதுமாக்கு வந்து உங்களுக்கு ஒரு 18 இல்லாட்டி 20 ரொட்டி மாதிரி செஞ்சிருக்கலும். பாருங்கள், இது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் மிச்சம் வந்து லூஸான பதத்துக்கும் எடுக்கப்படாது, அதே மாதிரி மிச்சம் இறுக்கமான பதத்துக்கு எடுக்கவும் படாது. இந்த ரொட்டி தட்டக்கொல்லைக்கு வந்து இது மெல்லிசாக தட்டுறதுக்கு மாதிரி இருக்கணும். இறுக்கமான பதமாக இருந்திருந்தாலுமே இது தட்டக்கொல்லைக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் லூஸான பதத்துக்கு தான் இருக்கணும். மிச்சம் லூஸாக இருந்தாலுமே இது பிஞ்சமாய்க்காகிடும். நான் இதை கொஞ்சம் பெரிய ரொட்டியாக தான் செஞ்சுருந்தேன். அதை சுட்டி தான் வந்து நான் இதை ஒரு 18 பீஸுக்கு மாதிரி கட் பண்ணி எடுத்தேன். நீங்கள் அதை விட கொஞ்சம் சின்னது செய்யணும் அப்படின்ற ஒரு 20 பீஸுக்கு மாதிரி உங்களுக்கு இந்த ரொட்டியை கட் பண்ணி எடுக்கலும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணாட்டி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணினால்தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு இதை ரோல் பண்ணி விட்டுட்டு இதை உடனே தட்டி எடுக்கிறேன். இதை நீங்கள் மிஷின் நேரம் ஊற வச்சுட்டு தட்டணும் அப்படின்ட்டு இல்லை, டோவை நீட் பண்ணி எடுத்ததுமே உங்களுக்கு ரொட்டி தட்டி எடுக்கலும். கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதை தட்டி எடுக்கிறேன். இதை கொஞ்சம் நல்ல மெல்லிசாக தான் நீங்கள் தட்டி எடுக்கணும். பாருங்கள், இது இந்த மாதிரி தட்டி எடுத்தது இதை அப்படியே சுட்டு எடுக்கிறேன். இது நீங்கள் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தான் ஸ்டவ்வை சுட்டு எடுக்கணும். இது குயிக்காக வெந்துடும். இதை நீங்கள் மிஷினேதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இதை சுட்டு எடுக்கக்குள்ள ரொட்டி ஒரமானமாய்க்காகிடும். நீங்கள் ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் ஒரு 2 மினிட்ஸுக்குள்ளே மாதிரி எடுத்துடுங்க. அப்போ தான் ரொட்டி நல்ல சாஃப்ட் ஆகிக்கும். இந்த மாதிரி ஒரு க்ளோத்தால் இதை வந்து கவர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு லிட்டால் மூடிவிங்க. அப்படி செய்யக்குள்ளைக்கும் ரொட்டி இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இங்கால பீஃப் கறி வந்து 30 மினிட்ஸுக்கு நல்லா குக்காகி வந்திக்குது. பாருங்கள், இதில் இருக்கிற இந்த வாட்டர்லாம் நல்லா வற்றி வந்திக்குது. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நாங்கள் அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், இதை மிச்சம் பவுடர் பண்ண வேணும். இதை 2 பல்ஸ் விடக்குள்ளைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டமாக வரும். இந்த மாதிரி தான் நீங்கள் அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் வந்து இது ஷவர்மால கடிப்படக்குள்ள நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். அடுத்து வந்து ஷவர்மாவுக்கு தேவையான வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து இதை கோவா தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன். கோவாவை இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 200 கிராம் கோவா தான் எடுத்துக்கிறேன். வெங்காயமும் வந்து 200 கிராம் தான் எடுத்துக்கிறேன். நல்ல பெரிய வெங்காயமாக பார்த்து 2 வெங்காயம் எடுத்தாலும் சரி. இதையுமே இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுக்கிறேன். இது கூடவே ஒரு 3 கேரட் மாதிரி நல்ல பெரிய கேரட்டாக பார்த்து எடுத்துக்கிறேன். இந்த கேரட்டும் 200 கிராம் தான். இது கூட வந்து ஹாஃப் லெட்டிஸ் மைக் எடுத்துக்கிறேன், அதாவது சலாட் இல்லை. இப்போ இதையும் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவும் வந்து 200 கிராம் தான் எடுத்துக்கிறேன்.
தக்காளி வந்து பெரிய தக்காளியை பார்த்து இந்த மாதிரி நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். ஒரு தக்காளி தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து 2 தக்காளி வேணும்னாலும் எடுக்கலாம். இப்போ வந்து அடுத்தது ஆயில் இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்து இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கிறதுக்கு விடுறேன். இது கூடவே கோவாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வதக்கி விடுறேன். இதை வந்து நீங்கள் மிச்ச நேரத்துக்கு வதக்க தேவையில்லை. ஒரு அரை பச்சைக்கு மாதிரி இதை வதக்கி எடுக்கணும். இந்த கோவா ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸில் மாதிரி இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணேன். நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விடுறேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு லைட்டாக வதங்கி வரும். இதை நீங்கள் மிச்ச நேரம் வதக்க வேணாம். இந்த கோவா வந்து அரை பச்சைக்கு கொள்ளைக்கு இதில் பீஃபையும் மிட் பண்ணுறேன். அரைச்சி வச்சுருந்து பீஃபையும் மிட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பீஃபும் வந்து ஒயில் லைட்டாக பொரிஞ்ச மாதிரி வதங்கி வரும். ஸ்டவ் வந்து கொஞ்சம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கிக்கோங்க. இதில் மசாலா வாசம் போனதுமே வந்து நான் இதில் கேரட் ஆட் பண்ணுறேன். கேரட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் மிச்ச நேரம் வதக்கிட்டு இருக்க தேவையில்லை. இந்த சூட்லேயே கேரட் வந்து லைட்டாக வதங்கிடும். இந்த கேரட்டும் வந்து அரை பச்சைக்கு மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் டொமேட்டோ சோஸும் ஆட் பண்ணேன். டொமேட்டோ சோஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாதிரி தான் ஆட் பண்ணேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு டொமேட்டோ சோஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மாதிரி நீங்கள் பார்த்து ஆட் பண்ணி கேளும். இப்போ அப்படியே வந்து இதை அப்படியே வேறு எடுத்து வைக்கிறேன். இங்கால பாருங்கள் எல்லா ரொட்டியும் சுட்டு வச்சாச்சு. இது நல்ல சாஃப்டாக ஆயிக்குது. பாருங்கள் ரொட்டி எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக ஆயிக்குதுண்டு. இது சவர்மாக்கு மட்டுமில்லை, சும்மா நார்மலாக கறியோடு சாப்பிட்றதுக்கும் இந்த ரொட்டி நல்ல டேஸ்ட் ஆயிக்கும். இப்போ இந்த ரொட்டிக்கு மேலே வந்து நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் மயோனைஸ் செட் பண்ணேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு மயோனைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மாதிரி எட் பண்ணுங்கள். மயோனைஸும் வந்து உங்களுக்கு கடையில் வாங்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நல்ல ஈஸியான மெத்தடில் வீட்லேயே செய்யலும். 2 எக் இருந்தாலே போதும், நல்ல ஈஸியாக செய்யலும். இந்த ரெசிபியும் வந்து நான் ஏற்கனவே என்னோட சேனலில் போட்டிக்கிறேன் எப்படி மயோனைஸ் செய்கிறேன்னு. உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்டா டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கை கொடுத்துட்டு மேலேயும் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இதில் இந்த கறியும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாதிரி தான் நெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டமாக வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருந்த சலாட் இலையும் கூடவே இந்த ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் மிட் பண்ணிட்டு இது இந்த மாதிரி சுற்றி விடுறேன். நீங்கள் கறி எல்லா ஷவர்மா ரோலுக்கும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாதிரி எட் பண்ணி நின்றாலுமே ஒரு 20 ரொட்டிக்கு மாதிரி உங்களுக்கு இந்த கறியை வந்து சுற்றி அடிக்கலும். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி ஆட் பண்ண கொள்ளைக்குமே இந்த ஒரு ஷவர்மா ரோலுக்கு வந்து நல்ல போதுமாக இருந்துச்சு. இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷவர்மா வந்து. நான் இதை இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கிங் ஷீட் பேப்பரில் வச்சும் சுற்றி எடுத்துக்கலும். அப்படி இல்லாட்டி சும்மா நார்மலாக வேறு மெத்தட்டுக்கும் உங்களுக்கு சுற்றி எடுக்கலும். அதுவும் எப்படி சுற்றுற அப்படின்ட்டு காட்டுறேன். பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி எடுத்தேன்னாலுமே இது நல்ல ஈஸியாக இருக்கும். சாப்பிட கொள்ளைக்கு கறி வெளியே கொட்டாத மாதிரி இருக்கும். செகண்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோ. மேலும் ஃபஸ்ட்டுக்கு கீழேக்கு இந்த மாதிரி மெல்லிஸாக மடித்து விட்டுட்டு இதை சுற்றி விட்டேன்றாலுமே இதோட கறி வந்து வெளியேக்கு கொட்டாமல் கேட்கும். இந்த மாதிரி நீங்கள் சுத்த கொள்ளைக்கு மேலுக்கும் பேக்கிங் ஷீட் பேப்பர் வச்சு உங்களுக்கு சுத்த தேவையில்லை. இந்த மாதிரி சும்மா நார்மலாக உங்களுக்கு சுற்றி வைக்கவும். மேலும் பாருங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டேன்றால் கறி கீழேக்கு கொட்டாது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல ஈஸியாக உங்களுக்கு சுற்றி எடுத்துக்கலும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டாகவே வரும். ஈஸியான மெத்தடில் நல்ல பெர்ஃபெக்டாக உங்களுக்கு ஷவர்மா நல்ல டேஸ்ட்டாகவே செஞ்சுடிக்கலும். இந்த ரெசிபி வந்து பிகினர்ஸுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.